பிரவாசினம் கர்ணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, இன்று பாபாவை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பாபாவின் அற்புதங்களில் முதன்மையானது ஷீரடியில் இருந்து 3 மைல் தொலைவில் அமைந்துள்ள ரக்தா ஆகும். நீங்கள் 1 மைல் தொலைவில் உள்ள கிராமத்தை தவிர வேறு எங்கும் சென்றதில்லை. நீங்கள் ஒருபோதும் மக்களுக்காக விரதம் இருந்ததில்லை. ஆனால் ஆச்சரியப்படுத்தும் எந்த அற்புதங்களையும் செய்ததில்லை. நீங்கள் எந்த கேள்வியையும் கேட்டதில்லை. ஆனால் பாபா உங்களை பார்க்க வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஷீரடி ஒரு சிறந்த யாத்திரையாக மாறி வருகிறது. ஆனால் பலர் அவரை வணங்குகிறார்கள். ஆனால் அவர் ஒரு ஏழை வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் கடவுளின் அடிமை, எல்லாவற்றையும் செய்பவர். கடவுள் மட்டுமே பக்தர்களை காப்பாற்றுகிறார், அல்லது அது அனைத்தும் தனது குருவின் அருள் என்று கூறுபவர். ஆனால் அவர் ஒரு முறை எல்லோரும் அவரை பார்க்க எப்படி வந்தார்கள் என்று கூறினார். சாயி தனது பக்தர்களை காப்பாற்ற வந்ததாக கூறுவார். அவர் பல வழிகளில் அவர்களை அழைத்து நோக்கி செல்லும் போது உங்களுக்கு வழியை காட்டி மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டு வரும் ஒரு சிறந்த மகாத்மாவை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றார். சிறிது நேரம் கழித்து அவர் ஜின்னாருக்கு மாற்றப்பட்ட போது அங்கு செல்லும் வழியில் அவர் ஒரு மாட்டு வண்டியில் சவாரி செய்து நன்கா காட் என்ற மலைப்பாதையை கடக்க வேண்டியிருந்தது. அந்த பயணத்தின் போது அவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. பின்னர் அவர் கல்யாணில் பணிபுரிந்த போது ஸ்ரீ சாயை பற்றி கேள்விப்பட்டு ஷீரடிக்கு சென்று பாபாவை பார்க்க வேண்டும் என்ற தீவிர ஆசை அவருக்கு ஏற்பட்டது. பாபாவை பார்த்ததும் அவர் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார். சாயி அவரை பார்த்தார். ஆன்மீக கல்வி மிகவும் கடினமானது. உங்கள் முழு சக்தியையும் முயற்சியையும் அதில் செலுத்தினாலும் எந்த பலனும் கிடைக்காது. அப்பா சொன்னது போல அது அவ்வளவு எளிதானது அல்ல. மாட்டு வண்டியில் 4 காட்டை கடப்பதை விட இது மிகவும் கடினம். அந்த வார்த்தைகளை தாக்கூர் மட்டுமே புரிந்து கொண்டார். அப்பா பாபாவை பற்றி பேசுகிறார் என்று அவர் நினைத்தார். பாபா அவரை ஆசீர்வதித்து, அப்பா சொன்னது உண்மை, ஆனால் அந்த புத்தகத்தை படிப்பது மட்டும் போதாது, நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். குருவின் அருள் என்று எந்த பலனும் இல்லை என்றார். பேராசிரியர் பாலகிருஷ்ணா உபாசானி சாஸ்திரி இதை எழுதினார். ஒரு முறை பூனாவில் அவர் பல மாதங்களாக குடல் நோயால் அவதிப்பட்டார். அவர்களுடைய கல்லூரி மூடப்பட்டதும் என் அம்மாவை தரிசனத்திற்காக ரிஷிகேஷுக்கு அழைத்து சென்று தபோவனத்திற்கு சென்றேன். அங்கே ஒரு சாதி என்னிடம் வந்து, உன் கிராமம் சத் இல்லையா என்று கேட்டார். நான் அவர்களை பற்றி கேட்டபோது, நாளை வா, என்னை பற்றி சொல்கிறேன் என்றார். அவர் எங்கள் பரம்பரை குருவான உத் மகாராஜாவாக இருக்கலாம் என்று சொன்னார். ஒரு நாள் அவரும் அவரை பார்க்க வந்தார். சில தலைமுறைகளுக்கு முன்பு அந்த பரம்பரையின் குருவான ஸ்ரீ உத்தவ் மகாராஜா இமயமலைக்கு சென்றார். யோகா மூலம் அவர் அழியாத வராகி தகுதியான பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் என்று அவர்கள் கூறினார். ஒரு நாள் என் அம்மா என்னிடம், நான் எவ்வளவு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் தேடினேன், ஆனால் அவர் கிடைக்கவில்லை. என் அம்மா போனதும் துறவி என்னை எதிர்கொண்டு, இனி இதை ஒருபோதும் செய்யாதே, நீ யாரை அழைத்தாலும் அவர் வர வேண்டும் என்றார். பண்டைய காலங்களில் இருந்து எங்கள் வீட்டில் வழிபாடும் சிலைகளும் பற்றி அவர் என்னிடம் கூறினார். அவை உத்தரவு மகாராஜாவால் வழங்கப்பட்டதாகவும் என் தாத்தா அவற்றை அவரது பேரனிடமிருந்து பெற்றதாகவும் அவர் கூறினார். அதாவது அந்த துறவிக்கு எவ்வளவு வயது, அவர் யார் என்று நான் யோசித்த போது, அவர் இந்தியில் ஒரு மரம் இருக்கிறது, 2 பேர் அதில் ஏறினார்கள், ஒருவர் கீழே சென்றார், ஒருவர் மேலே சென்றார் என்று கூறினார். பின்னர் 4 படிகள் எடுத்து வைத்த பிறகு காணாமல் போனார். அவரது வயது 50 முதல் 60 வயதிற்குள் இருந்திருக்க வேண்டும். பருமனான மக்கள் பசுத்தோலை மட்டும் அணிந்திருந்தனர். பல வருடங்களுக்கு பிறகு என் தம்பி பிராணாயாமா செய்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அவர் படுத்து கொள்ளும் போதெல்லாம் அவரது சுவாசம் நின்று விட்டது. நான் என்ன செய்தாலும் தூக்கமும் செரிமானமும் மேம்படவில்லை. இறுதியாக அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். நான் அவரை ரயிலில் தேடப் போகும்போது என் நண்பர் ஒருவர் கோபார் தோப்பில் தோன்றினார். அவர் என் வேலையை பற்றி கேள்விப்பட்டு நிச்சயமாக பாபாவை சந்திக்க சொன்னார். என்னை ஒரு ரயிலில் ஷீரடிக்கு அனுப்பினார். நான் மசூதிக்குள் நுழைந்தவுடன் பாபா துணிக்கு அருகில் நடந்தது சொல்வதை கண்டேன். நான் வணங்கியவுடன் அவர் கண்டோபா கோவிலில் குளித்தார். துறவி அங்கே இருப்பதை கேள்விப்பட்ட பிறகு நான் அங்கு சென்றேன். சீக்கியரின் கட்டளைப்படிதான் அங்கே இருப்பதாக அவர் கூறினார். நான் மீண்டும் மசூதியை அடைந்தபோது சாயி எல்லாரிடமும் தட்சணை கேட்டு என்னையும் சுட்டி காட்டினார்.
என்னிடம் பணம் இல்லை. நான் அவருக்கு தட்சிணையாக நமஸ்காரம் செய்தேன். பாபா, இந்தியில் ஒரு மரம் இருக்கிறது. 2 பேர் அதில் ஏறினார்கள். ஒருவர் கீழே சென்றார், மற்றொருவர் மேலே சென்றார் என்றார். அவர் சிரித்தார். உடனடியாக எனக்கு தட்சிணை துறவி நிறைவுக்கு வந்தார். இருவருக்குமிடையே ஒற்றுமைகள் இருந்தன. ஆனால் சாஸ்திரி தட்சிணைக்கு சென்றபோது பாபா இன்னும் ஷீரடியில் இருந்தார். பல முஸ்லிம் பெரியவர்கள் பாபாவை சந்தித்தனர். அவர் தனது பக்தர்களை பக்தியுடன் அவரிடம் ஆசீர்வாதங்களுக்காக அனுப்புவார். இமாம்பாய் ஷூட்கான் ஒரு வேளையில் சிக்கலில் சிக்கிய போது அவர் நாந்தேட்டைச் சேர்ந்த தர்வோஷ் ஷா என்ற பக்தி அணுகினார். அவர் ஒரு சிறந்த சித்தர் என்பதை நிரூபிக்க அவர் வழியை சொன்னார். அவர் ரகசியமாக சாய்ந்து தனது மனதை அமைதி